கூர்வாளின் ஃபேக்ட் செக். சாய்ந்தமருதை ஏமாற்றினாரா அதாவுல்லா? சட்ட ரீதியாக சாய்ந்தமருது நகரசபை மலர்ந்தே உள்ளது என்பது உண்மையா? இன்றைய நிலையில் கல்முனை மாநகர சபை என்ற ஒன்று இல்லை என்பது ஏன்? கூர்வாளின் ஃபேக்ட் செக் உங்களுக்கு பல தெளிவுகளை கொண்டு வருகின்றது. சாய்ந்தமருது மக்களின் தசாப்தகால தாகம் தனியான நகரசபை. இந்த ஒன்றிற்காகவே சாய்ந்தமருது மக்கள் கடந்த பல வருடங்களாக பல கட்சிகளின் தலைவர்களால் மாறி மாறி ஏமாற்றப்பட்ட நிந்திக்கப்பட்ட கதைகள் ஏராளம். தாங்கள் நூற்றாண்டு காலமாக அனுபவித்த உரிமையை இழந்து அதனை மீண்டும் பெற தாம் வாக்களித்து வளர்த்த தலைவர்களுக்கு எதிராக போராட்டங்களை போராடிய வரலாறு சாய்ந்தமருது மண்ணுக்கு மட்டுமே உள்ளது. அதன் தொடர்ச்சியில் நகர சபையை பெறுவதற்கான முயற்சியில் சாய்ந்தமருது ஒட்டுமொத்த மக்களின் அரசியல் சார்பற்ற பிரதிநிதிகளும் மக்களும் பல அரசியல் தலைமைகளால் மானபங்கப்படுத்தப்பட்ட பல வரலாற்று சம்பவங்கள் அழியாத கோலங்களாக இன்னும் உயிர் வாழும் நிலையில் எல்லா முயற்சியிலும் தோற்றுப்போன சாய்ந்தமருது மக்கள் அவர்களின் இறுதி தெரிவாக தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரை நாடியிருந்தனர். 2020களின் அரசியல் கள நிலவரம் அதாவுல்லா அவர்களுக்கு சாதகமாக இருந்து என்ற ஒரு சுயநலனும், இதற்கு முதல் நகர சபை விடயத்திலோ ஊரின் அபிவிருத்தி விடயத்திலோ அதாவுல்லா அவர்களால் சாய்ந்தமருது மக்கள் ஒரு காலமும் ஏமாற்றப்படவில்லை என்ற காரணமும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர் என்பதாலேயே தாங்கள் அதாவுல்லாவிடம் சென்றோம் என்று கூறுகின்றனர் சம்பந்தப்பட்டவர்கள். சாய்ந்தமருது மக்களின் சார்பாக அரச உயர் பதவியில் இருந்த சலீம் என்பவரையும் தேர்தலில் களமிறக்கி இருந்தனர். கைமாறாக அக்கரைப்பற்று மற்றும் அம்பாறை மாவட்ட தேசிய காங்கிரசின் ஆதரவாளர்கள் சலீம் அவர்களுக்கு பெருவாரியாக வாக்களித்து 2வது இடத்தை அடைய துணையாக இருந்தனர் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். சலீம் என்பவர் சாய்ந்தமருது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரே தவிர தேசிய காங்கிரசின் அடிப்படை கொள்கையில் ஊன்றிய ஒருத்தர் அல்ல. அந்த வகையில் சலீம் என்பவருக்கு பதிலாக சாய்ந்தமருது மக்கள் அன்றைய நிலையில் வேறு யாரையோ முன்னிறுத்தி இருந்தாலும் அதாவுல்லா அவர்கள் ஏற்றிருப்பார்கள் என்பதையும், தேசிய காங்கிரசில் போட்டியிட்டதாலேயே நாம் அவருக்கு வாக்களித்தோம் என்கின்றனர் தேசிய காங்கிரசின் ஆதரவாளர்கள். இத்தனைக்கும் அப்போதே சலீம் என்பவர் மக்கள் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செல்லவும் அதனுடைய நகர சபையை பெறவும் பலதரப்பட்ட முயற்சிகள் செய்தும் சாய்ந்தமருது மக்கள் தெளிவாக இருந்ததினால் அவரின் எண்ணம் நிறைவேறாமல் போனதாக கூறுகின்றனர். பின்னர் அதாவுல்லா அவர்கள் பல வருடங்கள் உயர் அரச அமைப்புகளில் உயர் பதவிகளை பெறவும் அரச வரப்பிரசாதங்களை பெறவும் துணையாக இருந்தார் என்பதும் எல்லோரும் அறிந்த விடயங்கள் என்றும் கூறினர். சாய்ந்தமருது வாக்களிக்கவில்லை என்றால் அதாவுல்லா பாராளுமன்றம் சென்றிருக்க மாட்டார் என்ற வாதம் மிக தவறானது என்பதை தேர்தல் முடிவுகள் மற்றும் அதன் கணக்கீடுகள் தெளிவாக காட்டி நின்றது என்பதை கூர்வாளின் ஃபேக்ட் செக் ஆதாரபூர்வமாக அறிகிறது. கல்முனை தொகுதி மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் முஸ்லிம் காங்கிரசின் பைசால் காசிம் என்பவரே வாய்ப்பை இழந்திருப்பார் என்பதை அறிவாந்தமாக கணக்கீட்டு முறையில் பார்த்தால் புரியும். அவைகள் அவ்வாறு இருக்க நாட்டின் அரசியல் காலநிலை சற்று மாறுபட்ட நிலையில் இருக்கும் தருவாயில் பாரியளவான அரசியல் காய்நகர்த்தல்கள் கடந்து ஒருவாறாக அதாவுல்லா அவர்கள் கடந்த 2020 பிப்ரவரி 14 சாய்ந்தமருது நகர சபைக்கான வர்த்தமானியை வெளியீடு செய்ய காரணமாக இருந்தார். அதனை சாய்ந்தமருது மக்களும் கொண்டாடி தீர்த்தனர். அதாவுல்லா அவர்களின் கடமையும் வாக்குறுதியும் நிறைவேறிவிட்டது என்றே விடயத்தை தெளிந்தவர்கள் கூறுகின்றனர். வர்த்தமானி வெளியானதன் தாக்கம் ஏனைய கட்சி தலைவர்களை நிலைக்குலைய வைத்திருந்ததால் வர்த்தமானியை தடை செய்ய பாரிய முயற்சிகளில் இறங்கினர். இதில் கொழும்பு மாவட்ட எம்பி மரைக்கார் மற்றும் ஹிருனிகா போன்றோர் சாய்ந்தமருது ஊரை பயங்கரவாதி ஸ்ஃப்ரானோடு ஒப்பீடு செய்து தெற்கு அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதை சாய்ந்தமருது மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அவர்களோடு உள்ளூர் அரசியல் தலைவர்களும் இணைந்த சதிகளின் காரணமாக இருந்ததாக சாய்ந்தமருது மக்கள் நம்புகின்றனர். இந்த நிலையில் அரசாங்கம் வர்த்தமானி செயற்பட தடை செய்துள்ளதாக அறிவித்தது. மாற்றுக் கட்சியினர் பெருமூச்சு விட்டு ஓய்ந்தனர். இது இவ்வாறு இருக்க நாட்டில் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிப்பு செய்யப்பட்டது. நாட்டின் பொருளாதார நிலையில் தேர்தல் இழுபறி நிலைக்குள்ளானது. ஏற்கனவே வெளியாகியிருந்த சாய்ந்தமருது நகர சபை வர்த்தமானியை சட்ட ரீதியில் முறையாக நீக்கவில்லை என்பதில் அதாவுல்லா தெளிவாக இருந்தார். அது இன்னும் சாய்ந்தமருது நகர சபைக்கான வர்த்தமானியே என்பதிலும், கல்முனை மாநகர சபை என்ற ஒன்று இப்போது இல்லை என்றும், எத்தனை வருடங்கள் எடுத்தாலும் நிலுவையில் உள்ள சாய்ந்தமருது நகர சபைக்கான நிர்வாகத்தை கேட்ட வழக்கு முடியும் வரை அங்கு தேர்தல் ஒன்று நடைபெறாது என்பதில் தெளிவாக உள்ளார் என்றும் நகர சபை வழங்கப்பட்டுவிட்டது. மக்கள்தான் தெளிவில்லாமல் இருக்கின்றனர் என்கின்றனர் தேசிய காங்கிரசினர். இவைகள் அனைத்தையும் நிரூபிக்கும் வகையில் சலீம் அவர்களின் அண்மைகால பதிவுகள் மற்றும் விளக்கங்கள் சாய்ந்தமருது புத்திஜீவிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள்
அதற்கு சான்றாக இதன் உண்மை நிலைகளை அவ்வப்போது பொதுவெளிகளில் பதிவிடுகின்றனர். மேலும் சட்ட வல்லுநர்களும் ஏன் அரசாங்க தரப்பினரும் சாய்ந்தமருது விவகாரம் நிச்சயமாக நகர சபையின் நிர்வாகத்தை அம்மக்களுக்கு வழங்கும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர். இன்னும் ஒரு கூர்வாளின் ஃபேக்ட் செக்கல் மிக விரைவில் சந்திப்போம். நன்றி.